வாடகை தான் கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கு. வாடகை? ஆமா மகாராஜா, ஆமா வாடகை மன்னித்து விடுங்கள் மகாராஜா, மன்னித்து விடுங்கள். வாடகை? ஆமா மகாராஜா, ஹோட்டல். நாராயணா, இவன் யார் தெரியுமா? சத்தியமா எனக்கு தெரியாது மகாராஜா. தெரியாதா? ஆமா. ஒரு ராஜாவின் மகன் இப்படி இருக்கலாமா? விஸ்வநாதா, ஏன் உடம்பு இழைத்து விட்டது? உங்ககிட்ட ஒண்ணு கேட்கணுமே, எதற்காக பல் செட்டு கேட்டாய்? மகாராஜா, என்ன கூச்சலுங்க? இவ்வளவு கூச்சல் போட்டா ரூம்ல எப்படி நிம்மதியா உட்காருது? வாட் இஸ் திஸ்? நாராயணா, யார் இவன்? நாராயணா, யார் இவன்? என்னையே பார்த்து யார் இவன்? இது ராஜாவோட ஸ்பெஷல் கெஸ்ட் ஹவுஸ் தெரியுமா? இங்க தங்கணும்னா முத்திரை மோதிரம் இருக்கணும். முத்திரை மோதிரம் இருந்தா தான் இங்க தங்க முடியும். ஐயா சரி, உங்ககிட்ட முத்திரை மோதிரம் இல்ல, நீ உடனே என்ன பண்ணணும்? பணிவா நாராயண 5 10 மால் வெட்டுறேன், கவலைப்படாத, 50 100 வாங்கி தரேன். அப்படி சொன்னியானா உனக்கு இங்க இடம். அவனையா அவன் ட்ரெஸ்ஸையா அவன் தொப்பி புகாரி ஹோட்டல் சர்வர் தங்க முடியாது. இது மகாராஜா பேலஸ். மகாராஜா பேலஸ். இது மகாராஜாவுடைய பேலஸா? அந்த மகாராஜாவுடைய பெயராவது உனக்கு தெரியுமா? அந்த பெயர் உனக்கு தெரியுமா? எப்படி மடக்கிடுவேன்? அதெல்லாம் டக்குன்னு மடக்கிடுவேன். இப்பொழுது அந்த பெயரை நீ கேட்டுக்கொள். ரமணி நாத யோக நளின கம்பீர நாட்டிய கலா காருண்ய வித்தக ஆளுதர சமஸ்தான எம்பிரான் தம்பி ராஜா திராஜ ராஜா மார்த்தாண்ட ராஜா ரகோத்தம். நாராயணா, அவனுக்கு ஒரு கிளாஸ் தண்ணி கொடு. அந்த ராஜாவுடைய பெயரை கேட்டு விட்டாயே, அந்த ராஜாவை நீ பார்த்திருக்கிறாயா? அந்த ராஜாவை நீ பார்த்திருக்கிறாயா? நீ பார்க்க வேண்டும் என்றால் இப்பொழுது பார்த்துக்கொள். அந்த ராஜா வேறு யாரும் இல்லை, நான் தான். இவர் தான் ராஜா. நீங்களா? எனக்கு தெரியாது. நாராயணா கையடா ஒரு மேல இருந்து. அப்பா, இந்த நாராயண முதல்ல வேலையை விட்டு தள்ளுங்க, அப்புறம் பாக்கி விஷயங்களை நான் உங்களுக்கு சொல்றேன். 2 வருஷம் வராம இருந்திருந்தா நாராயண இந்த பங்களாவே வித்திருப்பான். நல்ல சமயத்தில் வந்தேன். மன்னிக்க வேண்டும். இன்னும் எனக்கு ஒன்றும் தெரியாது மகாராஜா. எங்க ஊட்டியில நாங்க வந்தோம், இடம் கிடைக்கல ஹோட்டல்ல, அதனால ஸ்டேஷன்ல இருந்தோம். அப்ப சாக்கடையில இந்த மோதிரம் கிடைச்சது. இந்த நாராயணன் இங்க 5 10 வாங்கிட்டு உங்களுக்கு தெரியாம எல்லாருக்கும் வாடகைக்கு தரதா சொன்னா, இந்த மோதிரத்தை பார்த்துட்டு நாராயணா தான் எல்லா உபச்சாரம் பண்ணலாம். எனக்கு ஒண்ணுமே தெரியாது. புகாரி துப்பியா? கோவித்துக் கொள்ளக்கூடாது. நீங்கள் தொப்பியை மாத்தலாம். பார்த்ததுக்கு அப்படித்தான் இருக்கிறது. மறுபடியும் அங்கே வருகிறாய். நான் உனக்கு இது மாதிரி ஒரு துப்பி செஞ்சு உன் தலையில வைக்க போகிறேன். அப்பதான் தெரியும். அதனால எனக்கு ஒண்ணுமே தெரியாது மகாராஜா. சரி அப்பா, இவர் மேல ஒண்ணும் தப்பே இல்லப்பா. இப்பதாங்க புரியுது. நானு ஸ்டேஷன்ல மூஞ்சி கழுவத்துக்கு போகும்போது மோதிரத்தை அங்கே தொலைச்சிட்டேன் போல. அதுதான் இவர் கையில கிடைச்சிருக்கு. இதான் உங்க முத்திரை மோதிரம். முத்திரை மோதிரத்தில் இவ்வளவு கவனம் குறைவா? மகாராஜா, நான் வருகிறேன். போய் இந்த வயசுக்கு மேல உனக்கு ஹனிமூன் வா. ஹலோ டாக்டர். ரமணி, நீங்க எப்படி வந்த? டாக்டர் இவருக்கு இது பாருமா ருக்மணி, ரமணிக்கு ஒண்ணும் உடம்புக்கு இல்ல. நான் எக்ஸ்ரே தப்பா பார்த்து அவன் உடம்பு சரியா சொதப்பிட்டேன். அப்பா ஆல்ரைட், பர்ஃபெக்ட்லி ஆல்ரைட். ஓஹோ, இதை வச்சிருந்து தான் டாக்டர் சொன்னார். டாக்டர் சொன்னாரா? 2 பேரும் மெட்ராஸ் போகணும். வாருங்கள், குழப்பத்தின் தலைவரே வாருங்கள். மகாராஜா, நான் சொல்ல உங்க எக்ஸ்ரே இன்னொரு ஆசாமி எக்ஸ்ரே மாறி போச்சுன்னு. அந்த இன்னொரு ஆசாமி இவர்தான். யாரு? அந்த ரமணி. அந்த ரமணி அவரா? நான் தான். ரமணி ராஜா, ரமணி ராஜா, ரமணி ராஜா, ரமணி. என்ன வா. ரமணி, பரவாயில்லையே, தெரிந்தோ தெரியாமலோ நீ என் உயிரை காப்பாற்றி இருக்கிறாய். உனக்கு என்ன வேண்டும் கேள், நான் தருகிறேன், தாராளமாக தருகிறேன். எனக்கு வேற ஒண்ணும் வேண்டாம் மகாராஜா. நாங்க மெட்ராஸ்ல திரும்பி போறதுக்கு இன்னும் 6 நாள் கழிச்சு தான் ட்ரெயின்ல ரிசர்வேஷன் கிடைச்சிருக்கு. அப்படி அது வரைக்கும் காசு இல்லாம இந்த பங்களாவை தங்கறதுக்கு அலோவ் பண்ணா போறோம். தங்குவதற்கு அனுமதியா? போறோம். என்ன தனியா சிரிக்கவே விட மாட்டேங்கிறாங்க. இந்த பங்களாவே உன்னுடையதுதான். எடுத்து செல், எடுத்து செல். இல்ல பரவாயில்ல, அது இங்கேயே இருக்கு. ரமணி, இங்க வா. உன்னை எனக்கு மிகவும் பிடித்திருக்கிறது. சந்தோஷம். நீ எங்க வேலை பார்க்கிறாய்?
வேலையை ராஜினாமா செய்து விட்டாயா? அடப்பாவே, கவலைப்படாதே. உனக்கு இனிமேல் நான் ஒரு வேலை போட்டு தருகிறேன். நான் இங்க தங்கவும் இல்லை, இந்த பங்களாவும் எனக்கு வேண்டாம். இந்த வேலை விவகாரம் மட்டும் எனக்கு செருப்பிட்டு வராது. ரமணி, இது அரச கட்டளை. மீறினால் கழிவில் ஏற்றப்படுவாய். நீ பார்ப்பதற்கு கழுவாக தான் இருக்கிறாய். மரியாதையாக சொல்லுகிறேன், இனிமேல் இந்த ஆடுதுறை சமஸ்தானத்து திவான் நீதான். ரமணி, ஆளுநர் சமஸ்தான திவான் ரமணி. ஆளுநர் சமஸ்தான திவான் ரமணி. ஆளுநர் சமஸ்தான திவான் ரமணி.